லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வச்சு ஜெயலலிதா அம்மா சேலையை உருகும் போதே நம்மளை ஒன்றும் யாரும் பண்ணலை. பிரதமருடைய வீட்டு பெண்களை பற்றி அசிங்கமாக திமுக காரனும் கம்யூனிஸ்டுக்காரனும் பேசும் போதுமே யாரும் ஒன்றும் பண்ணலை. இப்போ விஜய் ஐயா சம்பந்தமான ஒரு சினிமா நடிகை தானே, அவங்கள பற்றி பேசினா என்ன, இந்த மாதிரி மட்டமாக பேசினா நம்மளை என்ன செய்ய போகிறானுங்க அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டே இருக்கான். ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். இவன் திரும்ப திரும்ப இவங்க இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவர் சினிமா படத்தில் பொம்பளை பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்துட்டான், அதனால டேபிளில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது டபக்குன்னு கத்தி எடுத்து குத்திடுவார். ஏன்னா பெண்களுடைய மானத்தை காப்பாற்றிட்டாராம் விஜய் சினிமா படத்தில். அதே மாதிரி இந்த வட்டம் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாரா? எடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சினிமா படத்தில் அப்படி தானே காமிக்கிறாங்க. ஸ்டாலின் மாதிரி ஒரு அரசியல்வாதி, உதயநிதி ஸ்டாலின் மாதிரி அந்த அரசியல்வாதியோடைய பையன். இந்த பையன் ஒரு பெண்ணை ஒரு மாதிரி இது பண்ணிவிடுவான். அதை தட்டி கேட்க போன விஜய் சாப்பிட்ற கத்தி எடுத்து சொருகிடுவார். படத்தில் வருது சீனு. இப்போ அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் ஒரு பொண்ணை எல்லாருக்கும் முன்னாடியும் கேவலப்படுத்துகிறான். இவர் ஐயா விஜய் ஹீரோவாக இருப்பாரா எப்படின்னு தெரியலப்பா. ஹீரோவாக இருப்பார், உண்மையான ஹீரோ, ரியல் ஹீரோ கிடையாது விஜய்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஏதாவது ஆக்ஷன் எடுப்பார் உதயநிதிக்கு அகேன்ஸ்டா, ரியல் ஹீரோ விஜய் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் உண்டு. இவங்க அப்பாவும் இவங்க தாத்தாவும் ஜெயலலிதா அம்மா சேலையை பிடிச்சி இழுத்தாங்க, அவங்க வழியில் இருந்தாலும் அதனால் பேரப்புள்ள உதயநிதி இப்படி ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது பண்ணணும் விஜய். பண்ணலைன்னா அப்புறம் விஜய் எவரும் மதிக்க மாட்டானுங்க. பிரதமருடைய வீட்டில் உள்ள பெண்களையே கேவலப்படுத்திட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இதெல்லாம் பேசுகிறானுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் பிரதமரை பற்றி தப்பாக பேசும்போது அதுக்கு சொம்படிக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் இங்கே இதையும் யோசிக்கணும். நீ அங்கே பிரதமருக்கு அகேன்ஸ்டாக பேசின அதே வாய் உங்களுடைய சிஎம்க்கு அகேன்ஸ்டாக பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுப்பா. எந்த தண்ணி வருதோ இல்லை அங்கே தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு நல்லா தெரியும் திமுககாரன் என்றைக்குமே எந்த பொம்பளையும் மதிக்க மாட்டான்னு சொல்லிட்டு. திமுகவுடைய டிஎன்ஏலேயே கிடையாது பொம்பளைங்களை மதிக்கிறது. அவன் வீட்டிலே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அந்த பொம்பளை பிள்ளைக்கு எந்த சீரியஸான ஒரு இடத்தும் கொடுக்க மாட்டானுங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு தான் அப்பா பேர் பாட்டன் பேரெல்லாம் போட்டுக்குவாப்புல. ஆனால் அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கும் போது அந்த பொம்பளை பிள்ளை தான் கூட போய் உட்காந்துருந்தது. இந்த ஆள் ஓடி போயிட்டாப்புல. அவ்வளவு தைரியமானவர் தான் அவர். இப்போ அவர் பையன் இந்த ஆள் மீசையை முறுக்கிக்கிட்டு என்னமோ பெரிய இது மாதிரி பேசுகிறாப்புல. பொம்பளைங்களை கேவலப்படுத்தி பேசுகிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இன்றைக்கி நேற்று கிடையாது. திமுக அப்படின்னாலே பெண்கள் விரோதமான ஒரு கட்சி தான். ஒரு பெண்ணை இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சேலையை பொறுத்து இவங்க இழுத்து என்னென்ன அசிங்கம் பண்ணானுங்கன்றதை அன்னைக்கே நம்ம டிவியில் பார்த்தோம். ஜெயலலிதா அம்மாவை எவ்வளவு அசிங்கமாக இவங்க ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில், மாண்புமிகு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஜெயலலிதா அம்மாவுடைய சேலையை பிடிச்சி இழுத்து இவனுங்க எவ்வளோ கேவலப்படுத்தினானுங்க அப்படின்றத நம்ம நல்லா பார்த்தோம். இது இவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. திமுக அப்படின்னா பெண்கள் விரோத ஒரு தீய சக்தி, அதில் ஒன்றும் அதிசயம் கிடையாது, புதுசு கிடையாது. இப்போ இவனுங்க ஒரு சினிமா நடிகை, அதனால் விஜய்க்கு கூட இருக்கிறவங்களா இருக்கிறனால அவங்கள பற்றி எவ்வளோ அசிங்கம் வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லி மிக கொடூரமாக அசிங்கமாக பேசுகிறானுங்க. அவங்க வீட்லேயும் பொம்பளைங்கள்லாம் இருக்காங்க. அவங்க வீட்டு பொம்பளைங்க முன்னாடி இந்த மாதிரிலாம் அந்த ஆள் பேசுவாப்பில்லையா? ஆனால் பேசுகிறாப்புல. பேசிட்டு எதனால பேசுகிறான் அவன் திடீர் அப்படின்னா, இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரதமர் ஐயா இருக்கார்ல, பாரத பிரதமர், அவருக்கு அகேன்ஸ்டாக அவங்க வீட்டு பெண்களை, பாரத பிரதமருடைய வீட்டு பெண்களுக்கு அகேன்ஸ்டாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, திமுக காரன், அப்புறம் இந்த கம்யூனிஸ்டுக்காரனுங்க இவனுங்கெல்லாம் பேசினானுங்க. எக்கச்சக்கமான வீடியோ போட்டானுங்க. பாரத பிரதமருடைய அம்மா, பாரத பிரதமருடைய வீட்டு பெண்களை எல்லாம் கேவலப்படுத்தி வீடியோ போட்டானுங்க எல்லாரும்.
அதுக்கே ஒன்றுமே யாரும் பண்ணலை அப்படின்னு சொல்லி திமுக காரனுக்கு குளிர் விட்டு போயிடுச்சு. அட, பிரதமர் வீட்டு பெண்களை பற்றி பேசினா கூட நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டேன்றாங்கய்யா, அதுவும் பிரதமரே வந்து இவங்களெல்லாம் நான் மன்னிச்சுட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருப்பா. அப்போ நம்ம வந்து பயமுறுத்திட்டோம் பிரதமரை. இந்த தமிழ்நாட்டில் உள்ள மக்களும் வந்து பெண்களை பற்றி என்ன பேசினாலும் இந்த தமிழ்நாட்டு பெண்களும் எதுவும் பேச மாட்டாங்கப்பா. அதனால நம்மளுக்கு என்னப்பா, நம்மளுக்கு குளிர் விட்டு போயிடுச்சு. நம்ம வந்து எல்லாரையும் அழிக்கலான்னு சொல்லலாம், ஒரு இனக்கூட்டத்தையே மொத்த இந்துக்களையுமே நான் அழிப்பேன்னு சொல்லலாம், ஒன்றும் சொல்ல மாட்டானுங்க. எல்லாரையுமே நான் கொல்லுவேன்னு சொல்லலாம், ஒன்றும் சொல்ல மாட்டானுங்க. மொத்த ஹிந்து அப்படின்னாலே அது வந்து டெங்கு மலேரியா அதெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே இது வேற மதங்களை சொல்ல முடியாதுப்பா, அவனுங்க வெடி வச்சிருவானுங்க. அதனால இந்துனா அவங்க வந்து அவங்கள கொல்லலாம், அவங்கள என்ன வேணாலும் சொல்லலாம். அதே மாதிரி பெண்களை நம்ம என்ன சொன்னாலும் அவங்க வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்கப்பா. பெண்களை எவ்வளோ வேணாலும் கேவலப்படுத்தலாம், எவ்வளோ வேணாலும் மட்டமாக பண்ணலாம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வச்சு ஜெயலலிதா அம்மா சேலையை உருகும் போதே நம்மளை ஒன்றும் யாரும் பண்ணலை. பிரதமருடைய வீட்டு பெண்களை பற்றி அசிங்கமாக திமுக காரனும் கம்யூனிஸ்டுக்காரனும் பேசும் போதுமே யாரும் ஒன்றும் பண்ணலை. இப்போ விஜய் ஐயா சம்பந்தமான ஒரு சினிமா நடிகை தானே, அவங்கள பற்றி பேசினா என்ன, இந்த மாதிரி மட்டமாக பேசினா நம்மளை என்ன செய்ய போகிறானுங்க அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டே இருக்கான். ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். இவன் திரும்ப திரும்ப இவங்க இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவர் வந்து சினிமா படத்தில் வந்து பொம்பளை பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்துட்டான், அதனால வந்து டேபிளில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது டபக்குன்னு கத்தி எடுத்து குத்திடுவார். ஏன்னா பெண்களுடைய மானத்தை காப்பாற்றிட்டாராம் விஜய் சினிமா படத்தில். அதே மாதிரி இந்த வட்டம் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாரா? எடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சினிமா படத்தில் அப்படி தானே காமிக்கிறாங்க. ஸ்டாலின் மாதிரி ஒரு அரசியல்வாதி, உதயநிதி ஸ்டாலின் மாதிரி அந்த அரசியல்வாதியோடைய பையன். இந்த பையன் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு மாதிரி இது பண்ணிடுவான். அதை வந்து தட்டி கேட்க போன விஜய் வந்து சாப்பிட்ற கத்தி எடுத்து சொருகிடுவார். படத்தில் வருது சீனு. இப்போ அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் ஒரு பொண்ணை வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் கேவலப்படுத்துகிறான். இவர் ஐயா விஜய் ஹீரோவாக இருப்பாரா எப்படின்னு தெரியலப்பா. ஹீரோவாக இருப்பார், உண்மையான ஹீரோ, ரியல் ஹீரோ கிடையாது விஜய்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஏதாவது ஆக்ஷன் எடுப்பார் உதயநிதிக்கு அகேன்ஸ்டா, ரியல் ஹீரோ விஜய் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் உண்டு. இவங்க அப்பாவும் இவங்க தாத்தாவும் ஜெயலலிதா அம்மா சேலையை பிடிச்சி இழுத்தாங்க, அவங்க வழியில் இருந்தாலும். அதனால் பேரப்புள்ள உதயநிதி வந்து இப்படி ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது பண்ணணும் விஜய். பண்ணலைன்னா அப்புறம் விஜய் எவரும் மதிக்க மாட்டானுங்க. பிரதமருடைய வீட்டில் உள்ள பெண்களையே கேவலப்படுத்திட்டு தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இதெல்லாம் பேசுகிறானுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் பிரதமரை பற்றி தப்பாக பேசும்போது அதுக்கு சொம்படிக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் இங்கே வந்து இதையும் யோசிக்கணும். நீ அங்கே பிரதமருக்கு அகேன்ஸ்டாக பேசின அதே வாய் உங்களுடைய சிஎம்க்கு அகேன்ஸ்டாக பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுப்பா. ஸோ நரேந்திர மோடிக்கு அகேன்ஸ்டாக பேசுகிற வாய் விஜய்க்கு அகேன்ஸ்டாக பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு இடத்துல வந்தா ரத்தம், இன்னொரு இடத்துல வந்தா தக்காளி சட்னி ஆகாது சாமி. நியாயம்னா எல்லா பக்கமும் ஒரே நியாயம்தான். பிரதமர் வீட்டு பெண்களை பற்றி பேசும்போதும் அது தப்பு தான். அந்த தப்பை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து விஜய் ரசிகர்கள் கைத்தட்டி விசிலடிச்சனால தான் இன்னைக்கு உங்கள் விஜய் சார்ந்தவங்களை பற்றியும் அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். இது நீங்கள் விட்டீங்கன்னா அடுத்து உங்கள் வீட்டுக்குள்ளே உள்ள உங்கள் பெண்களை பற்றியும் பேசுவாங்க. திமுக காரனை அடக்கி வைக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. அவனை ஓட்டு போடாமல் அவனை வீட்டுக்கு அனுப்புனீங்க. இனி அவன் பண்ணுற தப்புக்கு அவனை நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்பணும். ரியல் ஹீரோவா இல்லை ரீல் ஹீரோவா அப்படின்னு உங்களை நீங்களே ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய நேரம் பாஸ் இது. உங்களுக்கு தொடர்ந்து மரியாதையை தமிழ்நாட்டு பெண்கள் வைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்டெப் எடுங்க பாஸ்.